இல்ல சொல்லப்போனா டிஜிட்டல் வெல்பீயிங் பத்தி முன்னாடி தெரியும். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், எத்தனை திங்ஸ் வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு இதை எவ்வளோ நேரம் தான் பார்க்கணும், இதுக்கு மேலே அப்படின்னு நினச்சேன்னா. ஆனால் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிற பேர் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஃபோன்லேயும் அதோட ஸ்க்ரீன் டைம் பார்க்க முடியும். நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எந்த ஆப்பை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில் தெரியும். பட் அதோட நேம் டிஜிட்டல் வெல்பீயிங், அதாவது ஒரு டேஷ்போர்டு மாதிரி. நீ ஒரு நாளைக்கு இதை இவ்வளோ நேரம் பார்த்துருக்குற அப்படிங்கிறது. இதில் என்னென்னா செட்டிங்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரில. நம்ம வேணால் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு இதை எவ்வளோ நேரம் தான் பார்க்கணும், இதுக்கு மேலே பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா மீன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா வைக்கணுங்கிற ஆப்ஷன் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, மற்றபடி என்னோடய யூசேஜ் எல்லாம் அதில் இருக்குது. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், எத்தனை தடவை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. மற்றவங்களாம் இதை பார்த்தாங்கன்னா ஃபோனை நீ எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. வாட்ஸ்அப் மட்டும் 105 தடவை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு எனக்கு வர மெசேஜ் ஒரு 400 மெசேஜாக இருக்கும். அதில் ஒரு 105 தடவை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னா அது காமன் தான். ஆனால் ஃபோனு 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணுறேங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு தெரியல.